கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு அஇஅதிமுக சார்பிலே போட்டியிட வேண்டி விருப்ப மனு அளித்திருக்கின்றோம். மாண்புமிகு வருங்கால முதல்வர் திரு எடப்பாடியார் அவர்களும் கோபி தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அவருக்கும் நாங்கள் விருப்ப மனு கொடுத்திருக்கின்றோம். குளம்பாளையம் கிராமம் சார்பாகவும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சார்பாகவும் தொண்டர்களின் சார்பாகவும் நாங்கள் மனு அளித்திருக்கின்றோம். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி செங்கோட்டை நீங்கள் வந்து தாவைக்க போயிட்டாரு, அது அவரோட என்னோட கோட்டைன்றாரு. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு சினிமாவாக தயாராகி கொண்டிருக்கின்றது. அதிலே கதாநாயகனாக திரு விஜய் அவர்கள் நடித்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே தாத்தா என்னும் ஒரு கேரக்டர் நடிப்பதற்காக திரு கே செங்கோட்டையன் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். அங்கே இருப்பவர்கள் அனைவருமே நடிகர்கள், நடிப்பதற்காக மட்டுமே அங்கே சென்றிருக்கின்றார்கள். அது கட்சியாக இதுவரை நடைபெறவில்லை. எந்த ஒரு தொண்டருக்காகவும் கரூரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்த பொழுது ஓடி ஒளிந்தவருடைய கட்சியிலே இவர் சென்று சேர்ந்திருப்பது வேதனைக்குரியதாக கோபி தொகுதி மக்கள் அனைவரும் கருதுவதால் கோபியிலே 20,000 வாக்குகளை கூட திரு கே செங்கோட்டையன் அவர்கள் வாங்க மாட்டார்கள். அஇஅதிமுக எடப்பாடியார் கை காட்டுபவர் 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே அங்கே வெற்றி பெற காத்து கொண்டிருக்கிறார்கள். அவரு நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டேன், அவர் அஇஅதிமுகவை களத்திலே இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவருக்கு வருவது எல்லாம் ரசிகைகள் கூட்டம் மட்டுமே ஒழிய எந்த ஒரு தொண்டர்களாக அங்கே வரவில்லை. பத்திரிகையாளராகிய அனைவரும் அந்த வந்திருக்கக்கூடிய தொண்டர்களிடம் கேள்வியில் கேட்கும் பொழுது ஒருவர் நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு அவரை அனுப்பி வைப்போம் என்று சொல்கிறார்கள். ஒரு சிலர் எத்தனை சட்டசபை தொகுதிகள் இருக்குது என்றால் 234 என்று சொல்ல தெரியவில்லை அவர்களுக்கு. அது நிறைய இருக்குதுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது போன்ற வேடிக்கை மனிதர்கள், வேடிக்கையான கட்சி, அது ஒரு காமெடியாகவே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே நடக்கப் போகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கோபி மக்கள் உங்களுக்கு எப்படி ஆதரவு? ஒருவேளை நீங்கள் நிறுத்தப்பட்டால், வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் வெற்றி வாய்ப்பு எப்படி? மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் எனக்கு வாய்ப்பளித்தால் மிக நிச்சயமாக 60,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்திலே நான் வெற்றி பெற்று அதை காணிக்கையாக திரு எடப்பாடியார் அவருடைய வருங்கால முதல்வரின் காலடியில் சமர்ப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.